கரூர் வழக்கு இந்த சம்பவம் தொடர்பாக எஸ்ஐடி சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடியிலிருந்து சிபிஐ எஸ்ஐடிக்கு இந்த வழக்கு மாறி இருக்கு. உச்சநீதிமன்றம் மாற்றி அமைச்சாங்க. இப்போ இங்க வழக்கு பதிவு செய்யப்பட்ட அதே நபர்கள் மீது மீண்டும் சிபிஐ வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறதாக தகவல் வெளியாயிருக்கு. புசி ஆனந்த், நிர்மல்குமார், அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் மீதான வழக்குகள் இப்போ போடப்பட்டிருக்கு. இது விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ நீங்க இங்கேயே இருந்திருக்கலாம், அங்க போயிட்டு இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் திமுகவை சேர்ந்தவர்கள் விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இயல்பாகவே நீதிமன்றங்களில் நமக்கிட்டே நிறைய பேர் இது மாதிரி போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை, இது சிபிசிஐடிக்கு மாற்றுங்க, சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா விசாரிக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக இருக்கிற போது நமக்கு சரியான தீர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்காக நாங்களே நிறையா சிபிசிஐடி என்கொயரி கேட்டு போட்டிருக்கோம். இல்லை நீங்கள் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கக்கூடாது, ஏசி தலைமையில் இல்லைன்னா டெபுட்டி கமிஷனர் தலைமையில், ஒரு டெபுட்டி சூப்பரிண்டென்ட் தலைமையில் விசாரிக்கணும், துணை காவல் கண்காணிப்பாளர், துணை ஆணையாளர் விசாரிக்கணும், உதவி ஆணையாளர் விசாரிக்கணும் அப்படின்னு நிறையா வழக்கு போடுவோம். ஏன்னா ஒரு இம்பார்ஷியலான ஒரு பாரபட்சமற்ற விசாரணை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுவோம். ஆனால் எல்லா வழக்குகள்லையும் அப்படி செய்ய முடியாது, நீங்கள் காவல்துறையினாலே குற்றச்சாட்டுறது சரி இருக்காது அப்படின்னு சொல்லி பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளில் எங்களுக்கே நாங்களே வாங்கியிருக்கோம். தீர்ப்பு தீர்ப்பை எங்களுக்கு பெறப்பட்டிருக்கோம். ஆனால் என்னென்னா இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, எல்லா நேரத்துலையும் இந்த டிரான்ஸ்ஃபர் ஏஜென்சின்னு கேட்குறாங்கல்ல, இந்த போலீஸ் விசாரணையிலேருந்து சாதாரண போலீஸ் விசாரணையிலேருந்து நீங்கள் சிபிசிஐடிக்கோ சிபிஐக்கோ மாற்றுற போது அதுக்கான காரணங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா வழக்குகளுக்குமே நீங்கள் எடுத்தோன்னே சிபிஐ விசாரணை கேட்டோன்னே உடனே சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துட முடியாது, அதுக்கான காரணங்கள் சாட்சியங்கள் வேணும் அப்படின்னு தான் பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லுது, உயர்நீதிமன்ற தீர்ப்புகளும் சொல்லுது. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா என்னென்னா, இங்கே அதிகாரிகள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க, அதிகாரிகள் ஒரு நேர்காணல் கொடுத்தாங்க. அந்த அதிகாரிகள் கொடுத்த நேர்காணலில் அரசு அதிகாரிகளை காவல்துறையினர் பாதுகாக்கிற வகையில் அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் மாற்றுது. எஸ்ஐடியில் இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. அப்படி மாற்றுற போது ஒருதலை பட்சமாக அந்த உத்தரவு அமைஞ்சதாக எல்லா பத்திரிகைகளும் சொல்லுது. எல்லா பத்திரிகைகளும் தலையங்க எழுதியிருக்காங்க. ஹிண்டுவில் தலையங்க வந்திருக்கு, மற்ற பத்திரிகைகளில், மற்ற ஆங்கில பத்திரிகைகள் தலையங்க வந்திருக்கு, தமிழ் பத்திரிகைகளில் தலையங்க வந்திருக்கு. இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா அரசு அதிகாரிகள் காப்பாற்றுவதற்காக அரசு மேலதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ஒரு நேர்காணல் கொடுத்ததுங்கிறது சரியான முறையில் விசாரணை நடக்காதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க.